ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பீன்ஸ் உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பை ஒரு மணி நேரம் போல் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அடுத்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த பருப்போட கொஞ்சம் பெருங்காயத்தூள், வரமிளகாய், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஆவியில் வேக வைக்கணும். இட்லி பானை இல்லைன்னா குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை பாத்திரம் வச்சு அது மேலே பருப்பை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அது வெந்தக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு கையிலேயே அதை நம்ம உதுத்தி விட்டுக்கலாம். கையில் உதுத்தி விடலைனாலும் நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஓட்டினாலும் அது நல்லா உதிர்ந்துடும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினக்கப்புறம் கழுவி அரிஞ்சு வச்சுருக்கிற காயை உள்ளே சேர்த்தி மஞ்சத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த காய் நல்லா வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். காய் நல்லா வெந்தக்கப்புறம் கடைசியாக நம்ம வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கிற பருப்பு மிக்ஸை இதோடு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான பருப்பு உசிலி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.